உங்க ஆட்டிடியூட்ல மட்டும் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா பணம், சக்சஸ், ஹாப்பினஸ் இது எல்லாமே உங்களை தேடி வரும். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாற்றம் உங்களுக்குள்ள தானா நடக்கும். நான் உங்கள் ராகேஷ். வாழ்க்கையை பத்தி நிறைய பேச போறோம். அதுல நம்ம எடுத்திருக்க டாபிக் பணம். வாங்க கண்டென்ட் குள்ள போலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப விளையாட்டுத்தனமா தோணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்? உழைச்சாதானே சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும்னு தோணும். ஆனா இந்த வீடியோல உண்மையிலே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரிக்ஸ்ன்ற வார்த்தை உபயோகப்படுத்த வேணாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி கொடுக்குறேன். இந்த உலகத்துல பொய் சொல்றவங்களும், திருடுறவங்களும், ஏமாத்துறவங்களும், நம்பிக்கை துரோகம் பண்றவங்களும் கொஞ்சம் நிறையவே மக்கள் இருக்காங்க. ஆனா மொத்த உலகமும் திருட்டு உலகம், எல்லாருமே ஏமாத்துறவங்க, எல்லாருமே திருடுங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அப்படி ஒருத்தர் நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே திருட்டு உலகம், இங்க வாழணும்னா நம்மளும் திருடணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாங்க. எப்ப இந்த உலகத்து மேல நம்பிக்கை இல்லாம அவங்க ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சு, திருட ஆரம்பிச்சு, பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அங்கேயே அவங்களோட வளர்ச்சி நின்று போயிடும். அவங்க அதிகபட்சம் அவங்க உணவுக்காக பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா பெரிய அளவுல பணத்தை சேகரிக்க முடியாது. வாழ்க்கையில ஜெயிச்ச நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெனியூனாவும் ஜெனரஸாவும் இருந்துதான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா சில பேருக்கு இதை சொல்லும் போது அது எப்படா நடக்கும் இந்த உலகத்துல, ஜெனியூனாவும் ஜெனரஸாவும் உண்மையை சொல்லி எப்படா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தோணும். ஆனா உண்மையிலேயே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெனரஸா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா பணம் உங்களை தேடியே வரும். அது மட்டும் இல்லாம பொய் சொல்லி திருடி ஏமாத்தி ஒருத்தர் பணம் சம்பாதிக்கும் போது அவங்களுக்குள்ள உண்மையான ஒரு சந்தோஷம் இல்லாம போயிடும். அவங்கள சுத்தி நல்லவங்க இருக்க மாட்டாங்க. அவங்கள சுத்தி நல்லவங்க இல்லாதனால அவங்க வாழ்க்கையும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்காது. அதே இது உண்மையை சொல்லி நேர்மையா, ஜெனியூனா, ஜெனரஸா நீங்க பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பணமே எங்க இருந்து வரும்னா, நீங்க பழகுற ஒவ்வொருத்தரும் உங்களை மாதிரியே ஜெனியூனா இருக்கிறவங்களா இருப்பாங்க, ஜெனரஸா இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களே உங்களோட நண்பர்களா மாறுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிற சமுதாயமே எப்பவுமே ஒரு சந்தோஷமான சமுதாயமா இருக்கும். அதுக்குள்ள நீங்க இருக்கிறனால பணமும் உங்ககிட்ட இருக்கும், சந்தோஷமும் எப்போ நிறைஞ்சே இருக்கும். சோ நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த அந்த டிப்ஸ் இருக்குல்ல, அது வேற எதுவும் இல்ல, ஜெனராசிட்டி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெனரஸா மக்கள் கிட்ட நடந்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட வளர்ச்சி அபரிதமா இருக்கும். இந்த உலகத்துல சும்மா வாழ்றதே கஷ்டம். அதுலயும் பணம் சம்பாதிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த பணம் அவ்வளோ ஈஸியா உங்களை தேடி வராது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, இப்ப நம்ம நம்மளே ஒரு கஸ்டமர். தினசரி வாழ்க்கையில எத்தனையோ பொருட்களை வாங்குறதுக்கும் எத்தனையோ சர்வீஸ் நமக்கு தேவைப்படுது. அந்த சர்வீஸை ஒருத்தர்கிட்ட இருந்து பெறதுக்கும் நம்ம நிறைய முயற்சி போடுறோம். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னால ரொம்ப டீடைலா ஹோம்வொர்க் பண்ணி அது எங்க கிடைக்கும், எங்க குவாலிட்டியா கிடைக்கும், எங்க அந்த குவாலிட்டியாவும் கிடைக்கணும், அதே சமயம் கொஞ்சம் சீப்பாவும் கிடைக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் தேடுவோம். நம்ம நடந்து போற வழியில இருக்கிற ஒரு செருப்பு கடையில டக்குன்னு போய் நிறைய பேர் வாங்கிட மாட்டோம். நமக்குன்னு அந்த செருப்பு கடை எங்கே போனா நல்ல குவாலிட்டியான செருப்பு கிடைக்கும் நமக்கு தெரியும். அதே மாதிரி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா கிடைக்கிற ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிடுறது கிடையாது. எந்த ஹோட்டலுக்கு போனா நல்ல சுவையாவும் இருக்கும், தரமாவும் இருக்கும், அண்ட் ரேட்டும் ரீசனபிளா இருக்கும்ன்றத நம்ம மனசுக்குள்ள நமக்கு நல்லா தெரியும். அங்கதான் தேடி போவோம். ஒரு டாக்டர் வேணும்னா கூட நம்ம ஒரு ஹோம்வொர்க் பண்ணி எந்த டாக்டர் கிட்ட போனா அவர் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் போவோம். ஸோ நம்மளே ஒரு கஸ்டமர், ஒரு கன்சியூமரா இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நல்லா ஹோம்வொர்க் பண்ணி எங்க தரமான பொருள் கிடைக்கும், எங்க தரமான சர்வீஸ் கிடைக்கும், அதுவும் கொஞ்சம் ரீசனபிள் பிரைஸ்ல கிடைக்கும். இதுதானே நம்மளோட நோக்கம். அப்ப நம்ம ஒரு வியாபாரம் பண்ண போறோம் அப்படின்னா அந்த வியாபாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம கஸ்டமரா இருந்தப்ப நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோம், தரமாவும் இருக்கணும், அதே சமயம் விலையும் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கணும். இதுதானே நம்மளோட எண்ணம். நம்மளும் ஒரு வியாபாரம் பண்ணும்போது நம்ம ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா மக்களை நம்பணும். எல்லாரும் கெட்டவங்கன்னு நினைக்க கூடாது. நல்ல மனிதர்களும் இருக்காங்க, தரமான பொருளை தேடி வாங்குறவங்க இருக்காங்க, தரமான சர்வீஸ் எங்க கிடைக்கும்னு அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்து நம்மள அப்படிப்பட்ட இடத்தை தேடி அடைகிற மக்கள் இங்க இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வியாபாரத்தை செய்யணும். அப்ப குவாலிட்டியான பொருளை கொடுக்கணும், அதையும் ஒரு ரீசனபிள் ஒரு பிரைஸ்ல கொடுக்கணும். இதை செஞ்சாலே நம்மளை தேடி கஸ்டமர் குமிவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எத்தனையோ பேர் தள்ளுவண்டியில பிரியாணி போடுறாங்க. ஆனா எல்லாராலையும் அந்த தள்ளுவண்டி பிரியாணி கடைய ஒரு நிரந்தரமான ஒரு ரெஸ்டாரண்டா மாத்திர முடியாது. ஒரு சில பேர் ஒரு ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்டா மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கேட்டரிங் காலேஜை உருவாக்குற அளவுக்கு பெருசா வளர்றாங்க. அது எப்படி 1000 பேர், லட்சம் பேர் தள்ளுவண்டி பிரியாணி கடை போட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் தள்ளுவண்டியிலேயே பிரியாணி கடைய வாழ்க்கையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் அங்க இருந்து ரெஸ்டாரண்டா மாத்திருக்காங்க, செயின் ஆஃப் ரெஸ்டாரண்டா மாத்த முடியுது. அதுக்கப்புறம் கேட்டரிங் காலேஜும் ஆரம்பிக்க முடியுது. இவ்வளவுக்கும் பெரிய படிப்பறிவு இருந்திருக்காது. அவங்க ஒரு சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து இன்னைக்கு ஒரு கேட்டரிங் காலேஜ் நடத்துற அளவுக்கு உயர்றாங்க. அந்த காலகட்டத்தில் பல பேர் தள்ளுவண்டியில தானே பிரியாணி கடை போட்டாங்க. ஆனா நிறைய பேர் இன்னைக்கும் அதே தள்ளுவண்டியில தானே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும் எப்படி இவ்வளவு
உயரத்துக்கு போக முடியுது அப்படின்னா அவங்க நேர்மையா இருந்திருக்காங்க, ஜெனியூனா இருந்திருக்காங்க. அவங்க வாங்கி சேகரிச்ச பொருட்கள் எல்லாமே தரமான பொருட்களா இருக்கணும் அப்படின்றத பார்த்து 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 சோர்ஸ் பண்ணி தரமான பொருள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. தரமான ஒரு சுகாதாரமான முறையில் அந்த பிரியாணியை செஞ்சு வித்திருக்காங்க. லாபத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிருக்காங்க. இதனால என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு தடவை அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு போனவங்களுக்கு அந்த பிரியாணியோட சுவை பிடிச்சிருக்கும். ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அவங்களுக்கு உடலுக்கு எந்த பிரச்சனையும் வரல, தன்னோட வயிற்றுக்கு இந்த பிரியாணி சாப்பிட்டனால எந்த பிரச்சனையும் வரல, உடம்புக்கும் ஒத்துக்குது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களை சுற்றி இருக்கிற 4 நண்பர்கள்கிட்டையும் உறவினர்கிட்டையும் இந்த இடத்துக்கு போ, அந்த தள்ளு வண்டியில் ஒருத்தர் விற்பாரு, தள்ளு வண்டின்னு நினச்சி அதை சாதாரணமாக எடை போட்டுறாத, நல்ல டேஸ்ட்டாக கொடுப்பாரு, குவாலிட்டியாக இருக்கும், உடம்புக்கு எந்த பிரச்சனை வராது அப்படின்னு இந்த தள்ளு வண்டிக்காருக்கு பல பேர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா மாறி இருப்பாங்க. அவரோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே இப்ப அவருக்காக எந்த காசும் வாங்கிக்காம ஒரு ஜெனரஸா இவரோட தள்ளுவண்டி பிரியாணியை ப்ரோமோட் பண்ணிருப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, கூட்டம் அபரிதமா குமியும். கூட்டம் கூடுனாலும் அந்த முதல் நாள் போட்ட அதே குவாலிட்டியை அவர் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிருப்பாரு, அதே சுவையும் கொடுத்திருக்காரு. அப்ப என்ன ஆகும், கஸ்டமர்ஸ் கூடிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்காங்க. அவர் ஒன்றும் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணல, மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணல. அவர் செஞ்சது எல்லாமே அந்த குவாலிட்டி, அதை கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிருக்காரு. இன்னொன்னு, மக்கள் கிட்ட ஜெனரஸா இருந்திருக்காரு. இந்த ஜெனராசிட்டி தான் அந்த தள்ளுவண்டி பிரியாணி கடைக்காரரை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற அளவுக்கு வளர்த்து, அங்கிருந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்டா அதை உருவாக்குற அளவுக்கு அவர் பெருசா வளர்ந்து இன்னைக்கு ஒரு கேட்டரிங் காலேஜே உருவாக்குற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்காரு. இப்ப அவர் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இதே இவர மாதிரியே தள்ளுவண்டி போட்ட எல்லாரும் இந்த உயரத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்னா போகல. அவங்க எல்லாம் உழைக்காம இருக்காங்களா? இவர் மட்டும் எக்ஸ்ட்ராவா 4 மணி நேரத்துல இருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு நாளைக்கு இன்னொரு 3 மணி நேரம் சேர்த்து 27 மணி நேரம் உழைச்சாரா? கிடையாது. எல்லாரும் ஒரே நேரம் தான் உழைச்சிருக்காங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா இவருக்கு இந்த உலகத்துல நல்லவங்க இருக்காங்க, நல்ல பொருளை வாங்குறவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இவரும் வர கஸ்டமர் கிட்ட ஜெனரஸா நடந்துகிட்டு இருந்திருக்காரு. சோ அந்த ஜெனராசிட்டி தான், அவரோட உண்மையும் ஜெனராசிட்டியும் தான் அவரை இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டுட்டு போகுது. இதே தான் நம்ம ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஜெனராசிட்டி அப்படிங்கிறது மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை தேடி கஸ்டமர்ஸ் வந்து குமிவாங்க, பணம் வந்து குமியும், நல்ல நண்பர்கள் வந்து சேருவாங்க, வாழ்க்கையும் எப்பவும் ரொம்ப இனிப்பா சுவாரஸ்யமா இருக்கும். சோ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, திருடுறவங்க, அதனால நானும் பொய் சொல்லுவேன், திருடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இந்த உலகத்துல உண்மையையும் நேர்மையையும் தரமான பொருளையும் தேடுற மக்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஜெனரஸா இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. உண்மையிலேயே ஜெனரஸா இருங்க. உண்மையிலேயே அந்த ஜெனராசிட்டியோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வளர்றத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த ஜெனராசிட்டி அப்படிங்கிறது தொழில் செய்யறவங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க அப்படின்னா கூட அங்கேயும் உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க. ஜெனராசிட்டியோட அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுக்கும் மேல தைரியமா நீங்க உங்களோட உழைப்பை கொட்டுங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கேற்ற ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். என்னோட மேனேஜர் சரியில்லை, அவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டாரு, அவர் அவங்களுக்கு வேண்டியவருக்கு தான் எல்லாத்தையும் செய்யறாரு, எனக்கு செய்யல, இதெல்லாம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடந்தா கூட நீங்க திருடனா மாறிடாதீங்க, நீங்க பொய் சொல்றவனா மாறிடாதீங்க, நீங்க சோம்பேறியா மாறிடாதீங்க. அந்த மேனேஜர் சரியில்லைன்றதுக்காக நீங்க ஒரு நேர்மையற்றவனா மாறிடாதீங்க. நீங்க எப்பவுமே உங்களோட உழைப்பை நம்புங்க, ஜெனரஸா இருங்க. உங்களுக்கும் ஒரு நாள் வரும், அந்த மேனேஜர் இல்லைன்னா அவருக்கும் மேல இருக்கிற சுப்பீரியரோ இல்லைன்னா அவர் இடம் மாறி போனதுக்கு அப்புறம் அடுத்து வரவரோ கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்குவாரு. நீங்களும் தொடர்ந்து உயரலாம். சில பேர் வாங்குற சம்பளத்துக்கு கூட வேலை பார்க்க மாட்டாங்க. சில பேர் கரெக்டா நான் வாங்குற சம்பளத்துக்கு இவ்வளவுதான் வேலை பார்ப்பாங்க. ஆனா நீங்க வாங்குற சம்பளத்துக்கும் மேல ஜெனரஸா வேலை பாருங்க, அது என்னைக்கு வீண் போகாது. தொடர்ந்து நீங்க உயர்ந்துகிட்டே போவீங்க. அதை நம்புங்க. நன்றி.